ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷனை பற்றி சொல்ல போகிறோம். இது வந்து இதுவும் முக்கியமான கொஷின் தான். ஃபஸ்ட்டு வந்து இங்கிலீஷில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் தமிழில் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து a worker leaves his workplace after his duty hours. He returns after 1 hour to pick up his articles. He received injury in an accident at the time of taking his articles. The employer of the factory refused to pay compensation. Decide அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு தொழிலாளி தனது பணி நேரத்திற்கு பிறகு தனது பணியிடத்தை விட்டு வெளியேறுகிறார். 1 மணி நேரத்திற்கு பிறகு அவர் தனது கட்டுரைகளை எடுக்க திரும்புகிறார். தனது கட்டுரைகளை எடுக்கும் நேரத்தில் ஒரு விபத்தில் காயமடைந்தார். தொழிற்சாலையின் முதலீடு இழப்பீடு தர மறுத்துவிட்டார். முடிவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இஷ்யூ பார்த்தீங்கன்னா, வெதர் த ஆக்சிடெண்ட் இன் த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா எஸ். அதே மாதிரி வெதர் த தியரி நோஷனல் எக்ஸ்டென்ஷன் பி அப்ளைடுனா எஸ். வெதர் த ஒர்க்கர் இஸ் என்டைட்டில் ஃபார் காம்பன்சேஷன் எஸ் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய பிரச்சனைகளை வந்து விபத்து வேலை வாய்ப்பின் போது நடந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம். கோட்பாட்டின் கருத்தியல் நீட்டிப்பு பயன்படுத்தப்பட வேண்டுமா? ஆம். தொழிலாளிக்கு இழப்பீடு பெற உரிமை உள்ளதா? ஆம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரூல் பார்த்தீங்கன்னா தியர் ஆஃப் நோஷனல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றாங்க, அதாவது கருத்தியல் நீட்டிப்பு கோட்பாடு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தியரி ஆஃப் நோஷனல் எக்ஸ்டென்ஷன் ப்ரொவைட் that it is not necessary that the accident has taken place within the workplace or even within working hours, but that their employment has some casual relationship with the case of the accident அப்படின்றாங்க. அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கருத்தியல் நீட்டிப்பு கோட்பாடு விபத்து பணியிடத்திலோ அல்லது வேலை நேரத்திலோ நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் விபத்துக்கான காரணத்துடன் வேலை வாய்ப்பிற்கு சில சாதாரண தொடர்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, the instant problem is based on the theory of notional extension. The worker was doing something for the furtherance of the employer's business and not for his own benefit. It is valued connection அப்படின்றாங்க. அப்படின்னா உடனடி சிக்கல் நேஷனல் நீட்டிப்பு கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டது. தொழிலாளி தனது சொந்த நலனுக்காக அல்லது முதலாளியின் தொழிலின் முன்னேற்றத்துக்காக எதையாவது செய்கிறார். அது சரியான இணைப்பு. கூடுதல் ஆபத்தின் கோட்பாட்டின்படி தொழில் தனது வேலை வாய்ப்பை விட்டு வெளியேறும் ஒன்றை செய்யக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆடட் பேரல் அப்படின்றத செய்யக்கூடாது. விபத்து பணியிடத்திலோ அல்லது வேலை நேரத்திலோ நடந்திருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. ஆனால் விபத்துக்கான காரணத்துடன் வேலை வாய்ப்பிற்கு சில சாதாரண உறவுகள் இருக்க வேண்டும். எனவே செயல்பாடு அவர் செய்ய வேண்டிய வேலையுடன் நியாயமான முறையில் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது it is not necessary that the accident has taken place within the workplace or even within the working hours, but that the employment has some casual relationship with the cause of the accident. Thus, the activity must be reasonably linked to the work that he is supposed to do அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கேஸ்லன்னா, சௌராஷ்டிரா சால்ட் மேனுஃபேக்சர் கோ வெர்சஸ் பாய் வாலு ராஜா அண்ட் அதர்ஸ். ஆல் இந்தியா ரிப்போர்ட் 1958 C 881. It has been held that there may be some reasonable extension in both time and place, and a workman may be regarded as in the course of his employment even though he had not reached or had left his employee's premises அப்படின்னா சௌராஷ்டிரா சால்ட் மேனுஃபேக்சரிங் கோ விசஸ் பாய் வாலு ராஜா அண்ட் அதர்ஸ். ஆல் இந்தியா ரிப்போர்ட் வந்து 1958 C 881 நேரம் மற்றும் இடம் ஆகிய இரண்டிலும் சில நியாயமான நீட்டிப்பு இருக்கலாம் என்றும் ஒரு தொழிலாளி தனது வேலையின் போக்கில் கருதப்படலாம் என்றும் கருதப்படுகிறது. அவரது முதலாளியின் வளாகத்தை அடையவில்லை அல்லது வெளியேறவில்லை அப்படின்னு முடிச்சிருக்காங்க. 2வது கேஸ் வந்து என்ன அப்படின்னா, BCCL வெர்சஸ் ஸ்ரீ ஸ்ரீம்ரூட் Mahota 2003 LLR 34 Jahar HC. It has been held that in order to be entitled for compensation, an employee must establish that the accident has casual connection with the employment அப்படின்னு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, BCCL versus
ஸ்மிரித் மஹோதா 2003 LLR 34 ஜார் SC இழப்பீட்டுத் தொகையை பெறுவதற்கு ஒரு ஊழியர் விபத்துக்கு வேலைவாய்ப்புடன் தற்செயலான தொடர்பு உள்ளதா என்பதை நிறுவ வேண்டும் அப்படின்றாங்க. அடுத்து 3வது கேஸில் கொடுத்துருக்காங்க. யூனியன் ஆஃப் இந்தியா த்ரோ GM நார்த்தன் ரயில்வே வெர்சஸ் இஃப்சால் ஹுசேன் 2010 LLR 1235 all HC. It has been held that in the course of employment means doing work for which workman is employed and is incidental to it அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னென்னா இந்திய யூனியன் GM வடக்கு ரயில்வே எதிராக இஃப்சால் ஹுசேன் 2010 LLR 1235 வந்து அனைத்து HC மூலம் வேலைவாய்ப்பின் போது என்பது தொழிலாளிக்கு வேலை செய்யும் வேலையை செய்வது என்பதும் அதற்கு தற்செயலானதும் ஆகும் அப்படின்றாங்க. இதில் கன்க்ளூஷனாக என்ன கொடுத்துருக்காங்க முடிவுரைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் த ஆக்சிடென்ட் கேன் பி brought within the preview of in the course of employment by applying the theory notional extension. Hence the worker is entitled for compensation அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா உடனடி சிக்கலில் வந்து விபத்தை வேலைவாய்ப்பின் போது என்ற கோட்பாட்டின் கருத்தியல் நீட்டிப்பை பயன்படுத்துவதன் மூலம் வரம்பிற்குள் கொண்டு வரலாம். எனவே தொழிலாளர் இழப்பீடு பெற உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போது 2வது கொஸ்டின் வந்து லேபர் லா 2ல் வந்து என்னென்னா, த கான்ட்ராக்டர் ஆஃப் எ பிடி மேனுஃபேக்சரிங் கம்பெனி டுக் லீவ்ஸ் அண்ட் டொபேக்கோ ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ் ஃபார் மேக்கிங் பிடிஸ். After preparation of BDs, the contractor delivered them to the management. The management refused to treat the contract workers as they are on the ground that they have no control and supervision over their work. Decide அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தமிழ் மீனிங் என்னன்னா, பிடி தயாரிக்கும் நிறுவனத்தின் ஒப்பந்ததாரர்கள் நிர்வாகத்திடம் இருந்து இலைகள் மற்றும் புகையிலைகளை எடுத்து பீடி தயாரிக்கும் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளனர். பீடி தயாரித்த பிறகு ஒப்பந்ததாரர்கள் அவற்றை நிர்வாகத்திடம் வழங்கினர். ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு அவர்களின் பணியின் மீது எந்த கட்டுப்பாடும் மேற்பார்வையும் இல்லை என்ற காரணத்தால் அவர்களை தங்களுடையவர்களாக கருத நிர்வாகம் மறுத்தது. முடிவு செய்யுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கடுத்தது இஷ்யூ வந்து என்னன்னா, வெதர் த மேனேஜ்மெண்ட் ஹேஸ் கண்ட்ரோல் ஓவர் பிடி ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ. அப்படின்னா என்னென்னா, பீடி இது இஷ்யூவில் கொடுத்துருக்காங்க பிரச்சனை அப்படின்றதுல பீடி தொழிலாளர்கள் மீது நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளதா அப்படின்னா இல்லை அப்படின்றாங்க. 2வது வந்து வெதர் த கான்ட்ராக்டர் ஆஸ் கண்ட்ரோல் ஓவர் பிடி ஒர்க்கர்ஸ் அப்படின்னா எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னா, பீடி தொழிலாளர்கள் மீது ஒப்பந்ததாரருக்கு கட்டுப்பாடு இருக்கிறதா அப்படின்னா ஆம் அப்படின்றாங்க. 3வது வந்து வெதர் த பிடி ஒர்க்கர்ஸ் பி ட்ரீட்டட் ஆஸ் ஒர்க் மேன் அப்படின்னா நோ, அவங்க வந்து கான்ட்ராக்ட் லேப் தானே கிடையாது அப்படின்றாங்க. அப்படின்னா பிடி தொழிலாளர்கள் வேலையாட்களாக நடத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்கன்னா இல்லை, அந்த மாதிரி நடத்தக்கூடாது அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூல் பார்க்கும்போது கிளாஸ் F ஆஃப் செக்ஷன் 2 ஆஃப் த பிடி அண்ட் சிகரெட் ஒர்க்கர்ஸ் கண்டிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் வந்து 1966 ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து ப்ரொவைட் தட் வென் த மேனுஃபேக்சரர் என்கேஜ் லேபர் த்ரூ த கான்ட்ராக்டர் த லேபர் இஸ் என்கேஜ்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் த மேனுஃபேக்சரர் அண்ட் த லேட்டர் ஆஸ் தேர்ஃபோர் லயபிலிட்டி டு சச் கான்ட்ராக்ட் லேபர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி என்னன்னா ரூல் விதி என்ன சொல்லுதுன்னா, பிடி மற்றும் சுருட்டு தொழிலாளர்கள் அதாவது வேலைவாய்ப்பு நிபந்தனைகள் சட்டம் 1966 பிரிவு 2 F பிரிவு உற்பத்தியாளர் ஒப்பந்ததாரர் மூலம் தொழிலாளர்களை ஈடுபடுத்தும் போது உற்பத்தியாளர் சார்பாக தொழிலாளர் ஈடுபடுத்தப்படுகிறார். எனவே பிந்தையவருக்கு அத்தகைய ஒப்பந்தத்திற்கு பொறுப்பு உள்ளது அப்படின்றாங்க. அதில் உழைப்பு அந்த பொறுப்பு உள்ளது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பார்க்கும்போது the instant problem is based on the issue whether the laborers employed by the contractor were the worker. The principal employer is the real master of the business. He has real control of the business. He is held liable because he exercised supervision and control over the labor employed for an on his behalf by contractor. The welfare measure reached the workman only by direct responsibility of the principal employer. The basis of the welfare measure is in the interest of the workers
with regard to the health, safety and values including benefit of live and family life அப்படின்றாங்க. அப்படின்னா இந்த உடனடி பிரச்சனையில், அதாவது விண்ணப்பத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடனடி பிரச்சனையானது ஒப்பந்தக்காரரால் பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்கள் தானா என்று சிக்கலை அடிப்படையாக கொண்டது. முதன்மை முதலாளி வணிகத்தின் உண்மையான எஜமானர், அவர் வணிகத்தின் உண்மையான கட்டுப்பாட்டை கொண்டவர், அவர் மேற்பார்வை மற்றும் கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதால் அவர் பொறுப்பேற்கப்படுகிறார். ஒப்பந்தக்காரரால் பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்களின் நலன், பாதுகாப்பு மற்றும் ஊதியம் உட்பட முதன்மை தொழிலாளியின் நேரடி பொறுப்பின் மூலம் தொழிலாளர்களை சென்றடையும் விடுப்பு மற்றும் குடும்ப வாழ்க்கையின் நன்மைகள் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது ஸ்ரீ சித்தமன் ராவ் அண்ட் அனதர் வர்சஸ் த ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் 1958 SCR 1340. It has been held that certain independent contractor known as Saturn and their coolies were not workers. The ratio was that the Satadars were not under the control of the factory management and could manufacture BDs wherever they placed அப்படின்னா த சீதாராமன் ராவ் மற்றும் மற்றொரு எதிராக மத்திய பிரதேச மாநிலம் 1958 SCR 1340 சட்டேதார் எனப்படும் சில சுயாதீன ஒப்பந்தக்காரர் மற்றும் அவர்களது கூலி ஆட்கள் தொழிலாளர்கள் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. இந்த விகிதாச்சாரத்தில் சட்டேதார் தொழிற்சாலை நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இல்லை, அவர்கள் விரும்பும் இடத்தில் பீடிகளை உற்பத்தி செய்யலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மங்களூர் கணேஷ் பீடி ஒர்க்ஸ் வர்வ்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1974 4SSC 43 சார்பாக தொழிலாளர் ஈடுபடுத்தப்படுவார் என்றும் அத்தகைய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பிந்தவையர் பொறுப்பு என்றும் கூறப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. அதாவது மேங்களூர் கணேசன் பீடி ஒர்க்கர்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் 1974 4SCC 43 it has been held that when the manufacturer engage labor through the contractor, the labor is engaged on behalf of manufacturer and the latter as liability to such contract labor அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடைசியாக கன்க்ளூஷன் பார்க்கும்போது இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் the BD workers are not under the direct control of management. The BD workers are under supervision and controller of contractor and hence they are not treated as workman அப்படின்றாங்க. அப்படின்னா உடனடி பிரச்சனையில் முடிவுரை என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உடனடி பிரச்சனையில் பீடி தொழிலாளர்கள் நிர்வாகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இல்லை. பீடி தொழிலாளர்கள் ஒப்பந்ததாரர்களின் மேற்பார்வையிலும் கட்டுப்பாட்டிலும் இருப்பதால் அவர்கள் வேலைக்காரர்களாக கருதப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி இது ரெண்டாவது கொஸ்டின் முடிஞ்சிருக்குங்க. இது எல்லாமே எக்ஸாம் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான். மூணாவது கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அடுத்து மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வாஸ் ரிமூவ்டு ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் வித்தவுட் சர்விங் எனி நோட்டீஸ். எக்ஸ் டிஸ்பியூட்டட் திஸ் ஆஸ் அன்ஃபேர் டிஸ்மிசல் ஆர்கியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, எந்த அறிவிப்பையும் வழங்காமல் எக்ஸ் பணியிலிருந்து நீக்கப்பட்டார். எக்ஸ் இதை நியாயமற்ற பணி நீக்கம் என்று மறுத்தார். வாதிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா, வெதர் ரிமூவல் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் வேல்யூடு அப்படின்னா நோ. ரெண்டாவது வெதர் சச் ரிமூவல் amount to unfair dismissal அப்படின்னா எஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா எக்ஸை வேலையிலிருந்து நீக்குவது செல்லுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க, இல்லை. அத்தகைய நீக்கம் நியாயமற்ற பணி நீக்கமா அப்படின்னா ஆம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அன்ஃபேர் நியாயமற்ற பணி நீக்கமான ஆமன்றாங்க. ரூலில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2A இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 provides that the dismissal of an individual workman to be deemed to be an industrial dispute under the Industrial Employment Standing Order Act 1946, employees are required to give in writing 1 month notice or payment in lieu of such notice in order to lawfully terminate the employment of payment monthly paid worker அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க ரூலில் பார்த்தீங்கன்னா, விதியில் பார்த்தீங்கன்னா பிரிவு 2A தொழில் தகராறு சட்டம் 1947 ஒரு தனிப்பட்ட தொழிலாளியை பணி நீக்கம் செய்வது தொழில் தகராறு என கருதப்படும். தொழில்துறை வேலைவாய்ப்பு நிலைய ஆணைகள் சட்டம் 1946 கீழ் நிரந்தர மாத ஊதியம் பெறும் தொழிலாளர்களின் பணியை சட்டபூர்வமாக நிறுத்துவதற்கு முதலாளிகள் 1 மாத அறிவிப்பை எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் அல்லது அத்தகைய அறிவிப்புக்கு பதிலாக பணம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா, the instant problem is based on the unfair dismissal of an employee without any notice.
எனி நோட்டீஸ் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரச்சனையில் வந்து பிரச்சனையானது அநியாயமாக பணி நீக்கம் செய்யப்படுவதை அடிப்படையாக கொண்டது. எந்த அறிவிப்பும் இல்லாமல் பணியாளர் IESA 1946 மற்றும் தொழில் தகராறுகள் சட்டம் 1946 ஆகியவை பணி நீக்கத்தை ஒழுங்குபடுத்தும் முக்கிய சட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா, அதாவது த மெயின் ஸ்டேட்டஸ் விச் ரெகுலேட் டெர்மினேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் த IESA அப்படின்னா இந்தியன் ஸ்டேட் வந்து ஆக்ட் 1946 அந்த இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் வந்து 1947 நோட்டீஸ் அண்ட் பீரியல் ப்ரொசீஜரல் சேஃப்கார்டு அண்டர் த IESA 1946 the employer or record to give in writing 1 month notice or payment in lieu of such notice in order to lawfully terminate the employment of permanent monthly paid workers as per section 13 of the model standing order MSO model standing order. The 2 weeks notice is record for workers paid on their basis. Notice is not record either for probationers, buddies or temporary worker அப்படின்றாங்க. அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அறிவிப்பு மற்றும் முன் நடைமுறை பாதுகாப்புகள் முதலாளிகள் அத்தகைய அறிவிப்புக்கு பதிலாக 1 மாத அறிவிப்பை எழுத்துப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் அல்லது பணம் செலுத்த வேண்டும். நிரந்தர மாத ஊதியம் பெற தொழிலாளர்களின் பணியை சட்டப்பூர்வமாக நிறுத்துவதற்காக மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர்களின், அதாவது மாடல் ஸ்டாண்டிங் ஆர்டர்னா MSO பிரிவு 18 படி மற்ற அடிப்படையில் ஊதியம் பெறும் தொழிலாளர்களுக்கு 2 வாரங்கள் அறிவிப்பு தேவைப்படுகிறது. தகுதிக்கான் தொழிலாளர்கள், பேட்லிகள் மற்றும் தற்காலிக பணியாளர்களுக்கு அறிவிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் MSOவின் பிரிவு 13(2) சுருக்கமான பணி நீக்கம் போன்ற கடுமையான தவறான நடத்தைகளில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு அறிவிப்பு தேவையில்லை என்று வழங்குகிறது. ஒழுங்கற்ற அடிப்படையில் பணி நீக்கம் செய்யப்பட்டால் அவர் அல்லது அவள் மீது கூறப்படும் தவறான நடத்தை குற்றச்சாட்டுகளை விளக்குவதற்கு தொழிலாளிக்கு அவகாசம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றாங்க. அதாவது செக்ஷன் 13(2) of the MSO provide that the notice is not record for workers found guilty of serious misconduct such as would constitute summary dismissal. In case of dismissal on disciplinary grounds, the worker must be given an opportunity of explaining the charge of misconduct alleged against him or her அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒர்க்மேன் ஆஃப் இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கேஸில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்சஸ் இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் and others 1985 to SCR 428 and Francis Corali versus Union Territory of Delhi All India Report 1981 Supreme Court 746. It has been observed that the matters relating to employment include the right to continue in service till the employee reaches superannuation or his service is delayed terminated is accordance with just and fair and reasonable procedure prescribed under the provision of the Constitution or the rules made under provisions to Article 309 of the Constitution of the statutory provision or the rule அப்படின்னுக்கிறாங்க. என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது என்ன கேஸில் கொடுத்துருக்காங்கன்னா, இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் மற்றும் பிறரின் வேலையாட்கள் 1985 2 SCR 428 மற்றும் பிரான்சிஸ் கோரலி எதிராக தில்லி யூனியன் டெரிட்டரி AIR 1981 அப்புறம் SC 746 வேலைவாய்ப்பு தொடர்பான விஷயங்களில் உரிமை உள்ளடங்கி இருப்பது கவனிக்கப்பட்டது. அரசியலமைப்பின் விதிகள் உள்ளடங்கி இருப்பது கவனிக்கப்பட்டது. அரசியலமைப்பின் விதிகள் அல்லது அரசியலமைப்பின் 309வது பிரிவு அல்லது சட்டப்பூர்வ ஏற்பாடு அல்லது விதிகளின் கீழ் உருவாக்கப்பட்ட விதிகளின் கீழ் பரிந்துரைக்கப்பட்ட நியாயமான மற்றும் நியாயமான நடைமுறையின்படி ஊழியர் பணி ஓய்வு பெறும் வரை அல்லது அவரது சேவை முறையாக நிறுத்தப்படும் வரை சேவையில் தொடரவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடரவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கடைசியில் வந்து கன்க்ளூஷன் பார்க்கும்போது இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் த ரிமூவல் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் இல்லீகல் பிகாஸ் நோட்டீஸ் ஆஸ் நாட் பீன் சர்வேட் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா, உடனடி சிக்கலில் வந்து நோட்டீஸ் வழங்கப்படாதால் எக்ஸை வேலையிலிருந்து நீக்குவது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் கன்க்ளூஷனில் முடியுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஏ ஒர்க்மேன் சஃபர்ட் ஏ சர்வீஸ், அதான் 4வது கொஸ்டின். ஏ வந்து ஏ
ஏன்னு ஒருத்தருக்காரு, a workman suffered a service heart attack while working in a factory. Subsequently, he was moved to a hospital where he died. The legal here A claimed compensation from the management on the ground that it is an employment injury. Decide அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஏ, ஒரு தொழிலாளி ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்யும் போது கடுமையான மாரடைப்பு ஏற்பட்டது. இதை அடுத்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் உயிரிழந்தார். சட்டப்படியான வாரிசுகள் ஒரு வேலையில் ஏற்பட்ட காயம் என்று அடிப்படையில் நிர்வாகத்திடமிருந்து இழப்பீடு கோரப்பட்டது. முடிவு செய்யுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இஷ்யூ பார்த்தீங்கன்னா வெதர் ஏ டைட் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா எஸ். அதுக்கப்புறம் வெதர் த லீகல் ஹேர் ஆர் என்டைட்டில் ஃபார் காம்பன்சேஷனாலும் எஸ் தான். அதுக்கப்புறம் வெதர் த எம்ப்ளாயர் இஸ் லயபிள் டு பே காம்பன்சேஷனா எஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ வேலையின் போது இறந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம். சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு இழப்பீடு கிடைக்குமா அப்படின்னா ஆம். இழப்பீடு வழங்குவதற்கு முதலாளி பொறுப்பா அப்படின்னா ஆம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரூல் பார்க்கும்போது என்னென்னா செக்ஷன் 3 ஆஃப் த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் 1923 ப்ரொவைட் தட் இஃப் பர்சனல் இன்ஜுரி இஸ் காஸ்ட் டு எ ஒர்க்மேன் பை ஆக்சிடென்ட் அரைசிங் அவுட் ஆஃப் ஆர் இன் த கோர்ஸ் ஆஃப் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் எம்ப்ளாயர் ஷால் பி லயபிள் டு பே காம்பன்சேஷன் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா விதி என்ன சொல்கிறதுனா, தொழிலாளர் இழப்பீட்டு சட்டம் 1923 ஆரம்பித்தாங்க. என் பிரிவு 3 ஒரு தொழிலாளிக்கு வேலையின் போது அல்லது வேலையின் போது ஏற்படும் விபத்தில் தனிப்பட்ட காயம் ஏற்பட்டால் அவரது முதலாளி இழப்பீடு வழங்குவதற்கு பொறுப்பாவார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பார்க்கும்போது the instant problem is based on the employment injury. The Workmen Compensation Act 1923 provide compensation to workmen or other independent family member in case of an accidental death or disablement during employment. Section 3 of the Act say that if personal injury is caused to a workman by accident arising out of or in the course of his employment, his employer shall be liable to pay compensation அப்படின்றாங்க. அப்படின்னா விண்ணப்பத்தில் உடனடி பிரச்சனை வேலை வாய்ப்பு காயம் அடிப்படையிலானது. அப்ளிகேஷன் அதாவது தொழிலாளர் இழப்பீட்டு சட்டம் 1923 வேலையின் போது விபத்து, மரணம் அல்லது ஊனமுற்றால் தொழிலாளர்கள் அல்லது அவர்களை சார்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு இழப்பீடு வழங்குகிறது. சட்டத்தின் பிரிவு 3 கூறுகிறது, ஒரு தொழிலாளி தனது வேலையின் போது அல்லது வேலை செய்யும் போது ஏற்படும் விபத்தினால் தனிப்பட்ட காயம் ஏற்பட்டால் அவரது முதலாளி இழப்பீடு வழங்குவதற்கு பொறுப்பாவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் the depot manager APSRTC versus Gurupa Anjamma 2000 ACC 330, it has been held that the deceased died due to heart attack which arose out of hand in the course of employment and he is also workman within the meaning of section 21N of the act. There are no merit in the appeal. It is accordingly dismissed as the entire compensation has been deposited by the applicant corporation and certificate to that effect is also produced. The respondent claimant is entitled to withdraw the entire amount together with accrued interest as per court below அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, டிப்ளோ மேலாளர் ஏபிஎஸ்ஆர்டிசி வர்சஸ் குரூப் அக்ஜாமா 2000 ஏசிசி 330 இறந்தவர் வேலைக்கு வெளியேயும் வேலை செய்யும் போதும் மாரடைப்பால் இறந்தார் என்றும் அவரும் வேலைக்காரன் என்றும் கூறப்படுகிறது. சட்டத்தின் பிரிவு 21N பொருள் மேல்முறையீட்டில் எந்த தகுதியும் இல்லை, அதன்படி தள்ளுபடி செய்யப்படுகிறது. முழு இழப்பீடும் மேல்முறையீட்டாளர் கார்ப்பரேஷனால் டெபாசிட் செய்யப்பட்டு அதற்கான சான்றிதழும் சமர்ப்பிக்கப்பட்டதால் பிரதிவாதி உரிமை கோருபவர் கீழே உள்ள நீதிமன்றத்தின்படி திரட்டப்பட்ட வட்டியுடன் முழு தொகையும் திரும்ப பெற உரிமை உண்டு. அதுக்கப்புறம் ஸ்டீல் அத்தாரிட்டி, அதுக்கு அடுத்து ஒரு கொஸ்டின் கேஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரவுகேலா அப்ளைண்ட் வி சபிட்ரா நாயக் 1999 002 CLR 0062. It has been held that as the death occurred due to the strain and stress undergone during employment, it is deemed to arise out of and in the course of employment அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனில்
என்னன்னா ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரூரேகேலா மேல்முறையீடு செய்தவர் எதிராக சபித்ரி நாயக் 1999-002, அதுக்கப்புறம் சிஎல்ஆர் 0062 வேலையின் போது ஏற்பட்ட மன அழுத்தம் மற்றும் மன அழுத்தத்திற்கான காரணமாக மரணம் நிகழ்ந்ததாக கருதப்படுகிறது. வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வேலை வாய்ப்பில் இறந்தாருன்னு. கன்க்ளூஷன் வந்து இந்த இன்ஸ்டன்ட் ப்ராப்ளம் ஏ died due to heart attack which arose out of and in the course of employment and he is also workman within the meaning of the act. Thus heart attack out of and in the course of his employment is covered under employment injury in the legal year of the deceased are entitled for compensation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா முடிவுரையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடனடி பிரச்சனையில் ஏ வந்து மாரடைப்பால் மரணம் அடைந்தார். இது வேலையின் போது அல்லது வேலையின் போது எழுந்தது. மேலும் அவர் சட்டத்தின் அர்த்தத்தில் வேலை செய்பவர். எனவே மாரடைப்பு வேலையின் போது மற்றும் அவரது வேலையின் போது ஏற்பட்டால் வேலை வாய்ப்பு காயம் என்பதின் கீழ் வருவதால் இறந்த ஏயின் சட்டப்பூர்வ வாரிசுகள் இழப்பீடு பெற உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான 4மே வந்து வெவ்வேறு லா கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து இஎஸ்ஐலேருந்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்லேருந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து அப்புறம் செக்ஷன் 2 வந்து பிடி அண்ட் சிகரெட் ஒர்க்கர்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. 4வது வந்து நோஷனல் எக்ஸ்டென்ஷன். மொத்தம் 4 லா பற்றி இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ. இதுக்கு முன்னையும் ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. மொத்தம் 8 கொஷின் படிச்சிங்கன்னா நீங்கள் 2 கொஷின் தாராளமாக ஆன்சர் பண்ணலாங்க. தேங்க்யூ.